அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நாளை முதல் ஓலா, ஊபர் உள்ளிட்ட வாடகை கார்கள் இயங்க அரசு அனுமதி அளித்திருக்கிறது. வாடகை கார்களில் 3 பேர் பயணிக்கலாம் என்றும், கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர்த்து பிற பகுதிகளில் இந்த வாகனங்கள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அரசு அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இதுகுறித்த அறிவிப்பின் முழு விவரம் என்ன? காயத்ரி, தற்பொழுது சென்னையினுடைய ஒரு முக்கியமான போக்குவரத்து பயணப்பாட்டாக இருக்கக்கூடிய ஓலா, ஊபர் தற்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இ பாஸ் இன்றி பயன்படுத்தலாம் என்பது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமாக இருக்கிறது. காலையிலேயே முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் 7வது குறிப்பாக வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்கள் ஓட்டுநர் இல்லாமல் 3 நபர்கள் பயணிகள் 3 பேர் பயணிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆட்டோக்களும் இயக்கப்படலாம் என்று கூறிய நிலையில் தற்போது ஓலா மற்றும் ஊபர் போன்ற தனியார் டாக்ஸி வாகனங்கள் பயன்படுத்துவதற்கு தற்போது அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து சென்னையினுடைய பிற பகுதிகளுக்கு இ பாஸ் இல்லாமல் பயணம் செய்வதற்கான இந்த கார்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமாக சென்னையில் பேருந்து போக்குவரத்து என்பது இல்லாத நிலையில் தற்போது கார்களும் அதே போல ஆட்டோக்களும் பெருமளவில் பயணிகளுக்கு பயன்படும் வகையில் இருக்கிறது. எனவே தற்போது இந்த அறிவிப்பு என்பது பொதுமக்கள் மத்தியிலே வரவிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. ஆனால் முக்கியமாக ஒரு காரில் 3 நபர்கள் மட்டுமே செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற கட்டுப்பாடுகளோடு தற்போது ஓலா, ஊபர் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது போல மற்ற டாக்ஸி வாடகை வாகனங்களும் இயங்குவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன், இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களை தவிர்த்து தமிழகம் முழுவதும் நாளை முதல் பொது போக்குவரத்திற்கு அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பொது பேருந்து போக்குவரத்தை நாளை முதல் நடைமுறைப்படுத்தும் பொருட்டு 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதல் மண்டலத்தில் கோவை, கரூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் இடம் பிடித்துள்ளன. தருமபுரி, வேலூர் உட்பட 5 மாவட்டங்கள் 2வது மண்டலத்திலும், விழுப்புரம், திருவண்ணாமலை உட்பட 4 மாவட்டங்கள் 3வது மண்டலத்திலும் இடம் பிடித்துள்ளன. நாகை, திருவாரூர் உட்பட 7 மாவட்டங்கள் 4வது மண்டலத்திலும், திண்டுக்கல், மதுரை உட்பட 6 மாவட்டங்கள் 5வது மண்டலத்திலும் உள்ளன. 6வது மண்டலத்தில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் இடம் பிடித்துள்ள நிலையில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகியவை 7வது மண்டலத்திலும், சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் 8வது மண்டலத்திலும் இடம் பிடித்துள்ளன. இதில் 7 மற்றும் 8வது மண்டலம் தவிர்த்து பிற மண்டலங்களுக்குள் 50 விழுக்காடு பேருந்துகள் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளில் உள்ள மொத்த இருக்கையில் 60 விழுக்காடு இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட தடங்களில் தனியார் பேருந்துகளும் இயங்கலாம். மண்டலத்திற்குள் பயணிக்கும் பயணிகளுக்கு இ பாஸ் தேவையில்லை என்ற நிலையில் அத்தியாவசிய தேவைகளை தவிர மண்டலங்களுக்கு இடையேயும் மாநிலங்களுக்கு இடையேயும் பேருந்து போக்குவரத்து சேவைக்கான தடை தொடரும் என்று அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலங்களுக்கு சென்று வரவும், வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு வரவும், மண்டலங்களுக்கு இடையே சென்று வரவும் இ பாஸ் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். சென்னையை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் 100 விழுக்காட்டு பணியாளர்களோடு செயல்பட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. ஜவுளி, நகைக்கடைகள் 50 விழுக்காடு ஊழியர்களோடு செயல்படலாம். நாடு முழுவதும் ஜூன் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் 5ஆம் கட்ட ஊரடங்கில் அளிக்கப்படும் தளர்வுகள் தொடர்பாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்கள், வணிக வளாகங்கள், மின்சார ரயில், மெட்ரோ ரயில், திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், கடற்கரை போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் இணையவழி கல்வி கற்றலை தொடரலாம். இறுதி ஊர்வலத்தில் 20 பேரும், திருமண நிகழ்ச்சியில் 50 நபர்களுக்கு மேல் பங்கேற்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. சென்னையை தவிர்த்த மாநிலத்தின் பிற பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதி தவிர மற்ற இடங்களில் தொழில் நிறுவனங்கள் 100 விழுக்காடு பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதனை சார்ந்த சேவை நிறுவனங்கள் 20 விழுக்காடு பணியாளர்களை வீட்டிலிருந்து பணிபுரிவதை ஊக்குவிக்க வேண்டும். வணிக வளாகங்கள் தவிர்த்து அனைத்து ஷோரூம்கள், நகை, ஜவுளி போன்ற பெரிய கடைகள் 50 விழுக்காடு பணியாளர்களுடன் செயல்படலாம். டீ கடைகள், உணவு விடுதிகள், காய்கறி, மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
அதே நேரம் டீ கடைகள், உணவு விடுதிகள் 7ஆம் தேதி வரை பார்சல் மட்டுமே வழங்க வேண்டும். டீ கடைகள், உணவகங்களில் 50 விழுக்காடு இருக்கைகளில் மட்டும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவு அருந்தலாம். டாஸ்மாக் கடைகள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். அமேசான், பிளிப்கார்ட் போன்ற மின் வணிக நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாடகை மற்றும் டாக்ஸி ஓட்டுநர் தவிர்த்து 3 பயணிகளுடன் இயங்கலாம். ஆட்டோக்கள் 2 பயணிகளுடன் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போதுள்ள நடைமுறைகள் படி எந்தவிதமான தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் வழிபாட்டு தலங்களை திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கும் நிலையில் தமிழகத்திலும் வழிபாட்டு தலங்களை திறக்க மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பாக தான் ஏற்கனவே தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிட்டார். மத்திய அரசாங்கம் கைட்லைன்ஸ் ஜூன் 8ஆம் தேதி கோயில்கள் திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நானும் என்னுடைய அறிக்கை இதுக்கு முன்னாடியே தமிழக அரசாங்கத்திற்கு கேட்டிருந்தேன். கோயில்களை திறக்கணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கோயில்கள் திறக்கணும், அது சமூக இடைவெளியை கடைபிடித்து கோயில்களை பக்தர்களை அனுமதிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. சென்னையில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் சலூன் கடைகள் திறக்கப்படுகின்றன. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த சேவை நிறுவனங்களில் 20% பணியாளர்கள், அதிலும் அதிகபட்சம் 40 பேருடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. அனைத்து தனியார் நிறுவனங்களும் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம் என்ற போதும் இயன்றவரை பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிவதை தனியார் நிறுவனங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. வணிக வளாகங்கள் தவிர்த்து அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய அளவிலான நகை மற்றும் ஜவுளி கடைகள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம். ஆனாலும் ஒரே நேரத்தில் அதிகபட்சம் 5 வாடிக்கையாளர்களை மட்டுமே கடைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்றும் குளிர்சாதன இயந்திரங்களை இயக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 8 முதல் சென்னையில் உள்ள உணவகங்களிலும் தேநீர் கடைகளிலும் 50% இருக்கைகளில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவு மற்றும் தேநீர் அருந்த அனுமதி அளிக்கப்படுகிறது. காய்கறி, மளிகை கடைகள் மற்றும் உணவகங்கள், தேநீர் கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படும். முடிதிருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தாமல் செயல்படலாம். ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பயணிகள் மட்டுமே பயணிக்கலாம். சைக்கிள் ரிக்ஷாவுக்கும் அனுமதி உண்டு. வாடகை கார்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பயணிகளுடன் மட்டும் சென்னை மண்டலத்திற்குள் இ-பாஸ் இன்றி பயணிக்கலாம். சென்னையில் உள்ள நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு இந்த தளர்வுகள் பொருந்தாது. சென்னையில் 33,000 நிரந்தர மற்றும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அவர்களுக்கு சிறப்பினமாக தலா 2,500 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க முடியாத நிலையில் நெரிசலான குடிசை பகுதிகளில் வாழும் ஏழை மக்கள் கண்டறியப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை குறைந்தபட்சம் 7 நாட்களாவது தனிமைப்படுத்தும் முகாம்களில் தங்க வைத்து கொரோனாவில் இருந்து காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அவ்வாறு தங்க வைக்கப்படும் மக்களுக்கு வீடு திரும்பும் போது தலா 1000 ரூபாய் ரொக்க நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். வனவிலங்குகளை வேட்டையாடுவதுடன் அதை டிக்டாக் செய்து வீடியோவாக வெளியிடும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. கோவையில் இறந்த காட்டு முயலின் உடலை நாய்களுக்கு போடுவதை டிக்டாக் வீடியோவாக எடுத்து வெளியிட்ட இளைஞர்கள் 3 பேரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த போக்கு தொடர என்ன காரணம்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாங்க ஒன்னும் ஆட்டுக்கறி கலையிற ஆளுங்க இல்ல, வேட்டக்கறி திங்கிற ஆளுங்க. கடந்த மாதம் காட்டில் உள்ள வனவிலங்கான உடும்பை வேட்டையாடி பிரியாணி செய்து சாப்பிட்டதை கெத்தாக டிக்டாக்கில் பதிவிட்ட இளைஞர்கள் கும்பலை மணப்பாறை போலீசார் கைது செய்தனர். உலகத்திலே எவன் சந்தோஷமா இருக்கிறான்னு பார்த்தா கல்யாணமாகாத பசங்க சந்தோஷமா இருக்கிறானு. என்னைக்கு ஒரு 3 முடிச்சு கொண்டு ஒருத்து கழுத்துல போடுறோமோ அன்னையோடய நம்ம சிரிப்பெல்லாம் 4 காசுக்கு அடமானம் வச்சோம். உடும்பை பிடித்து கட்டி போட்டு விளையாண்ட இளைஞர்கள் கூட்டாக பிரியாணி சமைத்து மது அருந்தினர்.
ஆர்வக் கோளாறில் எடுத்த வீடியோக்களை டிக்டாக்கில் பதிவிட விளையாட்டு விபரீதத்தில் முடிந்துள்ளது. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? அபியா? சரி, எப்படி இப்போ புறாவெல்லாம் எப்படி விசில் அடிச்சு கூப்பிடுவா? விசில் அடிக்க தெரியுமா உனக்கு? மே 1ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் பச்சை கிளிகளை பிடித்து வந்து வீட்டில் வளர்த்து அவற்றை பேச வைத்து டிக்டாக்கில் வீடியோவாக வெளியிட்ட பள்ளி மாணவர் வனத்துறையிடம் சிக்கினார். தோட்டத்தில் இருந்த 2 பச்சை கிளிகளை பிடித்து வந்த பள்ளி மாணவர் அவற்றை டிக்டாக்கில் பதிவிட்டு சிக்கலுக்கு ஆளானார். நம்ம பேரை சொல்லும், இனி வருந்தாலும் நம்ம வாழ சொல்லும், நம்ம வீரம் சொல்லும், நம்ம தலைமுறைதான். மே 3வது வாரம் தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள வெள்ளாளங்குளம், பாண்டியாபுரம் கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் உலகமுத்து, சுப்புராஜ், ஆரியங்காசாமி, சுரேஷ் இவர்கள் 4 பேரும் வேட்டை நாய்களை வைத்து அங்குள்ள வனப்பகுதியில் முயல் வேட்டையாடினர். தங்களது வேட்டை வீர சாகசத்தை வீடியோவாகவும் எடுத்து டிக்டாக்கில் வெளியிட்டனர். இந்த வீடியோ அந்த வட்டாரத்தில் பரவி வனத்துறையினர் பார்வைக்கு சென்று 4 கைது செய்யப்பட்டனர். எங்க ஊர் பாண்டியாரம், என் பேர் உலகமுத்து. நான் வேட்டை நாயெல்லாம் வச்சிருந்தேன். வேட்டை நாயை வச்சு முயலெல்லாம் அடிச்சு இந்த மாதிரி டிக்டாக்ல விட்டுட்டேன். இப்போ ஃபாரஸ்ட் பிலிமிலிருந்து சார் வந்து நான் வனத்துறையிலிருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பண்ண தப்பை உணர்ந்துட்டேன். இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன். மேலும் அவர்களுக்கு தலா 22ஆம் தேதி நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பூனையை தூக்கில் தொங்கவிட்டு கொலை செய்து அதை டிக்டாக்கிலும் வீடியோவாக வெளியிட்ட இளைஞர் தங்கராஜ் கைது செய்யப்பட்டார். இப்படி தொடர்ச்சியாக விலங்குகளை கொண்டு டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டு பலர் சிக்கிய நிலையில் கோவையிலும் ஒருவர் சிக்கி உள்ளார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு மெட்டுவாவி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வளர்ப்பு நாய்களுக்கு காட்டு முயலை உணவாக கொடுக்கும் டிக்டாக் வீடியோ கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வெளியானது. இந்த வீடியோ அப்பகுதி மக்களிடையே பரவி வந்த நிலையில் இது குறித்து மதுக்கரை வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் டிக்டாக் வீடியோவில் உள்ள நபர் கிணத்துக்கடவை அடுத்த மெட்டுவாவி பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என தெரிய வந்தது. இதனையடுத்து அவரின் முகவரியை கண்டறிந்த வனத்துறையினர் அவரை பிடித்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் வாகனத்தில் அடிபட்டு சாலையில் இறந்து கிடந்த காட்டு முயலை எடுத்து தனது நாய்களுக்கு உணவாக கொடுப்பதை வீடியோ பதிவு செய்து டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்ததாக கூறினார். மேலும் டிக்டாக் வீடியோ எடுக்க அவரது நண்பர்கள் குமார், தமிழ்வாணன் ஆகியோரும் உதவியதை அறிந்த வனத்துறையினர் அவர்களையும் பிடித்தனர். 3 பேரையும் மதுக்கரை வனச்சரகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட வனத்துறையினர் 3 பேருக்கும் தலா 7000 ரூபாய் வீதம் 21000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மூவரும் அபராதத் தொகையை உடனடியாக செலுத்திய நிலையில் எச்சரிக்கைக்கு பின் விடுவிக்கப்பட்டனர். பொது போக்குவரத்தை கருத்தில் கொண்டு 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மண்டலத்திலிருந்து மற்றொரு மண்டலத்திற்கு செல்ல இ பாஸ் பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் சில அறிவுறுத்தல்களை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதாவது மண்டலத்திற்குள் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டம் செல்வதற்கு கொரோனா சோதனை தேவையில்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், ஏற்கனவே 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த கொரோனா சோதனை மாவட்டத்திற்குள் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு போகும்போது தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படி கையாள போகிறார்கள்? விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது தற்பொழுது இந்த விலக்குகள் தளர்வுகள் என்பது பல்வேறு கேள்விகளை பொதுமக்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கிறது. அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தற்பொழுது சுகாதாரத்துறை சார்பில் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக இந்த 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த விவரங்களும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையினுடைய அந்த முக்கியமான பகுதியிலிருந்து நாம் வெளி மண்டலங்களுக்கு செல்லும் போது கட்டாயம் சோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே போல பாஸ் என்பது டிஎன் பாஸ், அந்த இ பாஸ் என்பதை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு கட்டாயம் அவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அதில் 3 முக்கிய மாநிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் ஜோனாக கருதக்கூடிய மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி உள்ளிட்ட இந்த 3 ஹாட்ஸ்பாட்டில் இருந்து வரக்கூடியவர்கள் தமிழகத்திற்குள் ரயில் மூலியமாகவோ அல்லது விமானம் மூலியமாகவோ வந்தால் கட்டாயமாக அவர்கள் சோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே போல 14 நாட்கள் அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்தியாவினுடைய பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அறிகுறி இருந்தால் மட்டுமே அவர்கள் சோதனை செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் 14 நாட்கள் அவர்கள் கட்டாயமாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மண்டலத்திற்குள்ளாக, அதாவது தற்போது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதிகளை தவிர்த்து பிற மண்டலங்கள் 8 மண்டலங்களில் மீதி இருக்கக்கூடிய 6 மண்டலங்களுக்குள்ளாக செல்லக்கூடியவர்கள் அந்தந்த மண்டலத்திற்குள்ளே பயணிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு டிஎன்இ பாஸ் தேவையில்லை. ஆனால் அந்த மண்டலத்திலிருந்து வேறொரு மண்டலமாக செல்ல வேண்டும் என்றால் அதற்கு பாஸ் என்பது கட்டாயம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் சிம்டம்ஸ் இருந்தால், அதாவது அறிகுறி தென்பட்டால் அவர்கள் சோதனை செய்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக வணிக ரீதியாகவும் பிசினஸ் ட்ரிப் என்று சொல்லக்கூடிய பயணம் என்பது தற்போது 2 நாட்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற விதிமுறைகளை தற்போது அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி வேல்முருகன், இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் ஊரடங்கு படிப்படியாக விலக்கப்பட்டாலும் பொதுமக்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். மனதின் குரல் என்ற வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி கொரோனாவுக்கு எதிரான யுத்தம் மக்கள் இயக்கமாக மாறியிருப்பதாக தெரிவித்தார். பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் சாதனை அளப்பரியது என்றும் உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து ஆச்சரியம் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். புலம்பெயர் தொழிலாளர்களின் வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்றும் அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறுதியளித்தார். மேற்கு வங்கம், ஒடிஷா மாநிலங்களில் புயல் பாதிப்புகளை குறிப்பிட்ட பிரதமர் மோடி வெட்டுக்கிளிகளின் தாக்குதலில் வேளாண் பயிர்கள் நாசமாவதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் மதுரை மேலமடையில் தனது மகளின் படிப்புச் செலவுக்காக வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயை கொரோனா ஊரடங்கின் போது பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு நிவாரணப் பொருட்களாக வழங்கிய சலூன் கடைக்காரர் மோகன் என்பவரையும் பிரதமர் மோடி பாராட்டினார். தமிழகத்தில் நாளை முதல் 4 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. கோவை, மயிலாடுதுறை இடையே செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களில் ஜன் சதாப்தி ரயில் இயக்கப்படும். கோவையிலிருந்து காலை 7:10 மணிக்கும், மயிலாடுதுறையில் இருந்து பகல் 2:50 மணிக்கும் ரயில் புறப்படும். மதுரை, விழுப்புரம் இடையே தினமும் விரைவு ரயில் இயக்கப்பட உள்ளது. மதுரையில் காலை 7 மணிக்கும், விழுப்புரத்திலிருந்து 4 மணிக்கும் ரயில் புறப்படும். திருச்சியிலிருந்து நாகர்கோவிலுக்கு நாள்தோறும் காலை 6 மணிக்கு ரயில் புறப்படும். மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலில் இருந்து பகல் 3 மணிக்கு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவை, காட்பாடி இடையே தினமும் ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையிலிருந்து காலை 6:15 மணிக்கும், காட்பாடியில் இருந்து 4:20 மணிக்கும் ரயில் புறப்படும். இதற்கான முன்பதிவு நடைபெற்று வருகிறது. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்கிழக்கு அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் நாளை மறுநாள் புயலாக உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு கடற்கரையை ஒட்டி வடக்கு திசையில் குஜராத் நோக்கி நகரும் என்பதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 3ஆம் தேதி வரை அரபிக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நாளை தென்மேற்கு பருவமழை தொடங்குவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
ராமநாதபுரத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற நாவப்பன் தான் டிஎன்பிஎஸ்சி அதிகாரி என்றும் அரசன் பல்வேறு துறைகளில் வேலை வாங்கித் தருவதாகவும் கூறி ஏற்கனவே பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 3 பேரிடமும் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி இதுபோன்று மோசடி செய்துள்ளார். ஆனால் உரிய காலத்திற்குள் வேலை வாங்கி தரவில்லை என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளித்தனர். இதனையடுத்து நாவப்பனை கண்காணித்து வந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவரிடமிருந்து அரசு முத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 823 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ராயபுரம் மண்டலத்தில் புதிதாக 161 பேருக்கு வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2589ஆக அதிகரித்துள்ளது. கோடம்பாக்கம் மண்டலத்தில் 1709 பேர் வைரஸ் தொற்றிற்கு ஆளாகியுள்ளனர். தேனாம்பேட்டை, திருவிக்கநகர், தண்டையார்பேட்டை மற்றும் அண்ணாநகர் மண்டலங்களிலும் பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சென்னை நகரில் ஒரே நாளில் 4 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கையும் 113ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 7289 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 8380 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1,82,000 நெருங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 193 பேர் உயிரிழந்ததால் மொத்த இறப்பு எண்ணிக்கை 5164ஆக அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 65,000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் 2,197 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் 18,549 பேருக்கும், குஜராத்தில் 16,343 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல் ராஜஸ்தானில் 8,600க்கும் மேற்பட்டோருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 7,000க்கும் மேற்பட்டோருக்கும் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 86,000க்கும் அதிகமானோர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தின் கர்ச்சோக்கில் கனமழை காரணமாக வாறுகால் வழியாக வெள்ளமென பாய்ந்த மழைநீர் நிலத்தடியிலிருந்து கடைக்குள் புகுந்தது. இதனால் கடைக்குள் இருந்தவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் தண்ணீர் அதிகமாக உள்ளே செல்ல தொடங்கியது. அதனை பார்த்த சிலர் கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே இருந்தவர்களை மீட்டனர். ஷட்டரை உடைக்கும் காட்சி செல்போனில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக கோவை தெற்கு மாவட்ட திமுக பிரமுகர் தென்றல் செல்வராஜ் மற்றும் உதவியாளர் கீர்த்தி ஆனந்த் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். அப்போது காவல்துறையினரை மறித்து திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் உள்ளாட்சித்துறையில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசினால் தங்கள் மீது பொய் வழக்குகள் போடப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனையடுத்து தென்றல் செல்வராஜ் ஆழியார் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் மீது 10 வழக்குகள் பதியப்பட்டன. பின்னர் பொள்ளாச்சி நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு கோபிச்செட்டிப்பாளையம் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக அந்த இடத்துல குரல் கொடுத்த காரணத்தினால் வேண்டுமென்றே எஸ்.பி. வேலுமணியினுடைய தூண்டுதலின் பேரில் எங்களது மாவட்ட செயலாளர் அண்ணன் தென்றல் செல்வராஜ் அவர்கள் மீது ஒரு பொய் வழக்கினை போட்டிருக்கின்றார்கள். நாசா விஞ்ஞானிகளை சுமந்து செல்லும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. எலன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரித்த ராக்கெட் மூலம் நாசா விஞ்ஞானிகளை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டது. இதன்படி புளோரிடாவில் உள்ள பால்கன் ஏவுதளத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் இன்று அதிகாலை 3:22 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது. இதில் நாசா விஞ்ஞானிகள் ராபர்ட் பென்கன், டக்ளஸ் ஹார்லி ஆகியோர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். முதல் முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த ராக்கெட்டில் விஞ்ஞானிகள் விண்ணுக்கு அனுப்பப்பட்ட இந்த நிகழ்வை அதிபர் டிரம்ப், துணை அதிபர் மைக் பென்ஸ் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டனர். மேலும் செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடின் Facebook, YouTube, Twitter உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.